டிசம்பர் 4 வாக்கு. இறைவனுடைய நீதி என்பது என்னவாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற போது, அவர் வானுயர உயர்ந்த நகரை தகர்க்கிறார், அதை தரமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கிற அளவிற்கு அவற்றை உயர்த்துகிறவராக ஆண்டவர் அமைக்கிற நகர் இருக்க போகிறது என்று சொல்லி இறை நீதியை இப்படி வெளிப்படுத்துகிறார். இந்த உலகம் நான், எனது மேன்மை, எனது புகழ், எனது வல்லமை என்று சொல்லி தன்னை பற்றியே முழுமையாக சதா அதே சிந்தனையில் இருக்கிற போது அது அல்ல. இறைவன் கோலோற்றுகிற அந்த நிலையில் நாம் அவருக்கு முன்னால் தாட்சியோடு இருக்கிற பொழுது அவர் உயர்த்துகிறார் என்கிற செய்தியையும், மேலும் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டைப் போல நம்முடைய வாழ்வு அமைய அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். திருப்பாடல் 17:2 சொல்லப்படுகிறது, இறைவனை கற்பாறையாக கணித்தவர்கள் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். அப்படி இருக்கிற பொழுது இன்று நாம் நமது நம்பிக்கையை எதன் மீது வைத்திருக்கிறோம்? நம்முடைய புத்தகத்தில் இப்படி சொல்லி இருக்கிறோம், எந்த மரம் மேலே எவ்வளவு கிளைகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு வேர்களை மண்ணிலே பதிக்கிற போது அது காலத்திற்கும் நிற்கும். அதுபோல இறைவனில் நம்பிக்கையை வைத்து நமது வாழ்வை கட்டமைப்போம். வாழ்வின் ஆஸ்திர் என்றும் நம்மோடு கூட இருக்கும். இன்றைய வினாக்களாக இறை வார்த்தையை வாழ்வாக்க நான் எடுக்கும் முயற்சிகள் என்ன? என்னுடைய இறை நம்பிக்கை வேரூன்றி இருக்கிறதா அல்லது மேல் மட்டத்தில் இருக்கின்ற மணல் மீது கட்டப்பட்டிருக்கிற வீட்டை போல இருக்கிறதா? சிந்திப்போம். ஆமென்.